ப்ரோ இன்ஸ்டாகிராம் யூடியூப் டவுன் கிளிக் பண்ணிட்டு போறீங்களா ப்ரோ? டெய்லி வீடியோஸ் போடுங்க ப்ரோ. கண்டென்ட்லாம் யூஸ்ஃபுல்லா இருக்குது. அன்ஃபாலோ பண்றவங்களை பத்தி கவலைப்படாதீங்க. சோ அது பாத்தீங்கன்னா நம்ம ஃபாலோவர் ஒருத்தர் வந்து அனுப்பி விட்டுருந்தாரு. ஒன்றும் இல்ல, அன்னைக்கு 4 நாளைக்கு முன்னாடி ஒரு வீடியோ போட்டிருந்தேன். சப்போர்ட் பண்ணுங்க, லைக் போடுங்க. இது ஒரு தப்பா? நானும் தெரியும் பாக்குறேன். இதுக்கு பாத்தீங்கன்னா 77 பேர் வந்து அன்ஃபாலோ பண்ணிட்டு போயிட்டியா. டெய்லி கஷ்டப்பட்டு வீடியோ போடுறேன், கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்க அப்படின்னா பார்த்துட்டு போக வேண்டியதானே. இதுக்கு எனக்கு அன்ஃபாலோ பண்ணணும்னு தெரியல எனக்கு. 2 நாளைக்கு முன்னாடி பாத்தீங்கன்னா எங்க அம்மா வந்து திட்டிகிட்டே இருந்தாங்க. எவ்வளோ வெயிட் பண்ணிட்டே இருக்கேன். 2 நாளைக்கு முன்னாடி லெஃப்ட் ஐ பாத்தீங்கன்னா அப்படியே வீங்கிருச்சு. ஹீட்னால ஸ்கிரீன் டைம் வந்து ஓவரா இருந்தனால அந்த லெஃப்ட் ஐ பாத்தீங்கன்னா அப்படியே வீங்கிருச்சு. இப்போ தெரியாது, இப்போ சரியாயிருச்சு. 2 நாளைக்கு முன்னாடி பாத்தீங்கன்னா ரொம்ப கொடூரமா இருந்துச்சு. இங்க சப்போர்ட் பண்ணி ஃபாலோ பண்ணுங்க அப்படின்னு சொல்ல விட மாட்டேங்கிறாங்க. அப்படியே ஸ்வைப் பண்ணிட்டு போயிடறாங்க, எல்லாம் அன்ஃபாலோ பண்ணிட்டு போயிடறாங்க. இதுல நான் வேற 1 இயர்ல 1 மில்லியன் ஃபாலோவர்ஸ் டார்கெட் வேற ஃபிக்ஸ் பண்ணி வச்சிருக்கேன். சோ முடிஞ்ச அளவுக்கு இந்த வீடியோ கொஞ்சம் ஷேர் பண்ணி விடுங்க. இப்போதைக்கு அடுத்த 2 monthsல ஒரு 10K ஃபாலோவர்ஸ் வந்தா கூட வந்து ஓகேன்னு தான் தோணுது. நான் பெரிய ஆளு, நான் ரொம்ப கஷ்டப்படுறேன் அப்படின்னு சொல்றாங்க. இது வீடியோ கிடையாது. இதோட மோசமான நிறைய கண்டென்ட் கிரியேட்டர்ஸ் வந்து கஷ்டப்பட்டு இருக்காங்க. ஏன்னா நீங்க ஈஸியா ஸ்வைப் பண்ணிட்டு போயிடுறீங்க. ஏன்னா இந்த ஷார்ட்ஸ் ரீல்ஸ் எல்லாம் வந்து உங்க அட்டென்ஷன் ஸ்பேனை அப்படி ஆக்கி வச்சிருக்குது. கடைசியா யோசிச்சு பாருங்க, என்னைக்கு நம்ம வந்து ஒரு அரை மணி நேரம் ஒரு புக் படிச்சோம், இல்ல அரை மணி நேரம் ஒரு வீடியோ இன்ஃபர்மேட்டிவா யூடியூப்ல பார்த்தோம் அப்படின்னு கேட்டு பாருங்க.